சிவசபை ஆசானின் கரத்தில் கொடுத்து கயிற்றினை இவன் கரத்தில் கொடுத்து தவத்தில் அமர்ந்திருக்கின்றான் யமதர்மராஜனை எவராது தவத்தில் கண்ணில் கண்டுள்ளீர்களா? இச்சபையில் சரணாகதி அடைந்தால் யமதர்மராஜனை காணலாம். அவன் வாகனத்தோடு காணலாம், அச்சமின்றி காணலாம். அவன் அனுக்கிரகத்தை ஆசியை பெறலாம். எவனுக்கும் யமதர்மராஜனின் ஆசி வழங்கலாம். நிச்சயமாக வழங்குவது சிவம் ஆசி. இவன் எடுப்பது இவன் வேலை. இவன் பணியாற்றிக் கொண்டு அவன் பணியையும் தடுத்தாட்கொண்டு இவன் கரம் கொடுத்திருக்கின்ற அத்தகைய நிலை கொண்ட சபை இச்சபை என்று அகத்தியம் நினைக்கிறது. அதற்கு சான்றுகள் பல உள்ளன பிரபஞ்சத்தில். யமதர்மராஜன் செல்கின்ற பாதையை கண்டுகொண்டு அப்பாதைகளில் சிவமகா வாழைச்சித்தனின் ஆயுதம் இருக்கின்றதென்றால் யமதர்மராஜன் அனுமதி கேட்டு அங்கிருந்து அகன்று விடுவான் என்றார். அந்நிலை நடைபெறுகின்றது. ஆகவே அச்சமும் சலனமும் சஞ்சலமும் இல்லா நிலைகளில் சபையோடு பயணித்து நிற்க யாவருக்கும் அகத்தியம் நல்லாசியம். இத்துணை ஆற்றலும் எங்கிருந்து பகிரப்படுகின்றது? இத்துணை ஆற்றலும் இவனால் பகிரப்படும். ஆனால் பகிரப்படும் ஆற்றலை கிரகிக்கின்ற ஆற்றல் எங்குள்ளது? அவரவர்கள் உள்ளுக்குள் உள்ளது என்றார். அவரவர்கள் உள்ளுக்குள் உள்ளது. சரண் அடைய வேண்டும். ஞானம் என்பதை உணர வேண்டும். ஞானம் என்றால் என்ன? அன்பு செலுத்துவது ஞானம், அவ்வளவுதான். அசையும் அசையா பொருள்களின் மேல் அன்பு செலுத்துவது. இட்ட ஞானமும் கொடுத்த ஞானமும் கொடுத்த தானமும் என்றும் வீணாக போவதில்லை. அத்தானத்திற்குரிய தர்ம நிலை நிச்சயம் வந்தடையும். அனைவருக்கும் நம்பிக்கையோடு பயணப்படுக. இழந்ததை மீட்டுக் கொடுக்கும் சபை இது. உண்மையான நியாயமான இழப்பீடுகளை மீட்டுக் கொடுத்து கொண்டிருக்கும் சபை இது. சான்றுகள் உள்ளன. இதர்களாய் ஆங்காங்கு அமர்ந்திருக்கின்றார் என்று நிச்சயம் அகத்தியம் வரமளித்து ஆசியளித்து அமர்ந்திருக்கின்றார். அதிசயம் நடக்கு சபையில அபூர்வம் நடக்கு. ஆள்பட்ட விஷயங்கள்லாம் இங்கே வந்த உடனே 40 வருஷம் 50 வருஷம் விஷயங்கள்லாம் இங்கே வந்த உடனே பாறை வெற்றி ஆகுது. எல்லாம் காரணம்னா இங்கே இவ்வளோ ஆற்றல் வேறு எங்கேயாவது சொல்ல முடியுமா? அவருக்கு வந்து எல்லாமே சொல்ல முடியுமா? யாராவது சொன்னாங்கன்னா அவருக்கு சும்மா வருமா? யமதர்மராஜன்